இனிமானவர்களே, அல்லாஹ் அடுத்த ஒரு இடம் சொல்லி தருவான். பொதுவாக இன்னைக்கு உண்டான கால சூழல் அப்படிதான் இருக்குது. தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் வருகிற மொட்டை செய்திகள் இன்னைக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனை இல்லையா? செய்தியில் ஆரம்பிச்சு நான் வீட்டு செய்தி மட்டும் இல்லை, ஊர் உலகத்தின் செய்தி, எல்லா செய்தியிலையுமே சாதாரண நம்மகிட்ட யாராவது வந்து உங்களை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் போதும், நம்மளை அறியாமலே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளை அறியாமலே நம்முடைய ஆட்டிடியூட்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அவன் யார் என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். வந்த செய்தி யாரோ ஒருத்தன் காத்துவாக சொல்லிட்டு போனதாக இருக்கும். அதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் தெரியாது. இது நம்ம குறித்து மட்டுமல்ல, செய்தி வாசிப்பில் கூட பாருங்க, முன்னாடி எல்லாம் செய்திகள் தாமதமாக வந்துச்சு நமக்கு. ஆனால் உண்மைத்தன்மை 100% நம்புற மாதிரி இருந்துச்சு. சாதாரண வானிலை இருக்க ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்தி லேட்டாக வரும். ஆனால் நம்பகத்தன்மையாய் ஊர்ஜிதமாக நாம் நம்பணும். அது செய்தி லேட்டாக வந்தாலும் எல்லா இடத்தையும் போய் சேருகிற பொழுது அது 100% நம்பத்தகுந்த ஒரு செய்தியாக இருந்துச்சு. எப்போ உடனுக்குடன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சோ, எப்போ உடனுக்குடங்கிற வார்த்தை வந்துச்சோ, அப்பத்துலேருந்து யாரை நம்புறதுன்னு தெரியாமலே போச்சு. ஏன்னா ஒரே நேரத்தில் 4 சேனல் வச்சு பார்த்தா 4லையும் ஒரே செய்தி வேறு 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 மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் இத்தனாந்தேதி இங்கே மழை பெய்யினா அவன் அத்தனாந்தேதி இங்கே வெயில் அடிக்குங்கிறான். இவன் இந்த ஊரில் மழை பெய்யினா அவன் அந்த ஊர்லேயும் வெயில் அடிக்குங்கிறான். உடனுக்குடன் அப்படிங்கிற அந்த வேகம் வர்ற இடத்துல, நம்பகத்தன்மை குறைந்து போகிற இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நீங்கள் உலகம் வேகமாய் போகலாம், ஆனால் உங்களிடம் வருகிற செய்தியின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் நிதானத்தை கையாளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தருவான், இன்ஜா அக்கும் ஃபாசிக்கும் பினபாய், நபியே உங்களிடத்தில் ஒரு செய்தியை ஒரு கெட்டவன் கொண்டு வருகிறான் என்றால், உங்களிடத்தில் ஒரு செய்தியை ஒரு கெட்டவன் கொண்டு வர்றான்னா ஃபதபையனு, நீங்கள் கொஞ்சம் அங்கே நிதானித்து அதை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்.